இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு கூட அவர் இடைபடுவாராக. இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ச்சியாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் யோசித்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் உங்களை நிரப்பி இந்த புதிய ஆண்டு எல்லா காரியத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விளங்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் துதியின் மூலமாய் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சில காரியங்களை குறித்து வேகமாக வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே தேவ ஊழியன் அல்லது கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசனாய் இருக்கிற மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவன் பார்வோனிடத்திலிருந்து அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாய் அவர்களை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் அவர் அப்படி வழி நடத்தி கொண்டு வருகிறதான சமயத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக அவர் கடந்து வருகிறார்கள். முன்பதாக பார்க்கிறார்கள் பெரிய செங்கடல், சக்கடல் அல்லது செங்கடல் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான கடல். பின்பதாக திரும்பி பார்க்கிறார்கள், எந்த தேசத்திலிருந்து அடிமைகளாக போன தேசத்திலிருந்து திரும்பி விடுவிக்கப்பட்டு புறப்பட்டு வந்தார்களோ அதே தேசத்தை சார்ந்ததான தேசத்தினுடைய மன்னரும் அவருடைய படைகளும் என்பதாக அவர்களை துரத்தி கொண்டே வருகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக அக்னி ஸ்தம்பமாய் வெளிச்சம் காட்டும்படியாக இரவிலே கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும், வாசித்திருக்கிறோம். அப்படி வழிநடத்தி சென்ற கர்த்தரானவர் திடீரென்று அவர்களுக்கு முன்பதாக சென்ற அந்த மேக அக்னி ஸ்தம்பம் பின்பதாக வந்து நிற்கிறது. ஆகவே அந்த இரவு முழுவதும் கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியர் சேனையும் ஒன்று சேர முடியாதபடி அங்கே தடை ஏற்படுகிறது. கர்த்தர் நடுவிலே வந்ததால் எகிப்தியருடைய சேனை கர்த்தரை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தொட முடியவில்லை, வர முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பின்தொடர்ந்து பலர் வரலாம், நம்மை பின்தொடர்ந்து பாடுகள் வரலாம், நம்மை பின்தொடர்ந்து பிரச்சனைகள் வரலாம், நம்மை பின்தொடர்ந்து போராட்டங்கள் வரலாம். பழைய ஆண்டில் இருந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த ஆண்டிலும் நம்மை பின்தொடர்ந்து வரலாம். ஆனால் உங்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு பின்பதாக, உங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராக நடந்து செல்வதாலே, அல்ல கர்த்தர் உங்களோடு கூட நடப்பதாலே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாலே, அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்தி செல்கிறதினாலே பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவரை தாண்டிதான் அது உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆகவே கர்த்தர் இந்த பிரச்சனைகளை, பாடுகளை தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டிலே அற்புதங்களை செய்வார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக பார்க்கிறார்கள் செங்கடல், பின்பதாக பார்க்கிறார்கள் பார்வோனின் சேனை. மோசேயின் இடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். முன்பதாக போனால் செங்கடல், பின்பதாக சென்றால் மீண்டும் எகிப்திற்கு எங்களை அடிமையாக பிடித்து செல்வார்கள். மோசே சொல்லுகிறான், கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பாருங்கள், இன்று கண்கிற எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. கோலை நீட்டுகிறார், செங்கடலை பிளந்து விடுகிறார். செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. இரண்டு பக்கமும் கடல் அவர்களுக்கு மதில் போல நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் நடுவாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அதன் நடுவாய் அவர்கள் கடந்து போய் அக்கறைக்கு அவர்கள் சேருகிறார்கள். அக்கறையிலே அவர் சேருகிற சமயத்திலே அவர்கள் பின்பதாக வந்த பார்வோனின் சேனை, அவர்களை துரத்தி கொண்டு வந்ததான பார்வோனின் சேனை அங்கே கடலிலே மாண்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள்.
இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். மீரியாமும் இஸ்ரவேல் பெண்களும் கர்த்தரை துதித்து பாடி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பின்பதாக துரத்தி வந்த பார்வோனின் சேனை, எகிப்தியரின் சேனை முழுவதும் அந்த சாக்கடல், செங்கடல் எனப்படுகிற கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் மோசை பார்த்து சொல்லுகிறார், உன் கோலை நீட்டு பின்பதாக என்கிறார். கோலை நீட்டுகிறான், கடல் பிரவாகித்து வந்து மூடிக்கொள்கிறது. பின்பதாக தொடர்ந்து எகிப்தியரின் சேனை சொல்லுகிறார்கள், அவர் ரதங்களில் இருக்கிற சக்கரங்கள் உருகுகிறது. ரதங்களை வருத்தத்தோடு நடத்துகிறார்கள். சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலருடைய தெய்வம் எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார், நாம் திரும்பி போய் விடுவோம், இஸ்ரவேலின் தெய்வம் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே கடல் பிரவாகித்து வந்து, தண்ணீர் பிரவாகித்து வந்து அவர்கள் இந்த கடலிலே மூடிவிட்டது. பார்வோனினும் சேனையும் ஒருவர் கூட தப்பவில்லை, அத்தனை பேரும் இந்த செங்கடலே மாண்டு போனார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அந்த செங்கடலிலே எகிப்தின் ராஜாவாகி இருக்கிற பார்வோனும் அவனுடைய சேனையும் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அங்கே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் அக்கறைப்படுகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள் நுழைகிறார்கள். அங்கே துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் செய்த நன்மையினார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். அவருடைய வல்லமை அநேக புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறது. அவருடைய மகத்துவம் அநேக புதிய காரியங்களை இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறது. எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் இந்த ஆண்டில் இரட்டத்தனையாய் நீங்கள் திரும்ப பெற போகிறீர்கள். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய போகிறதினாலே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறதினாலே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவத்தை கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறதினாலே, இந்த புதிய ஆண்டலை ஆண்டவரை துதித்து ஆராதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து, ஆண்டவருடைய கரத்திலிருந்து, கர்த்தருடைய மகத்துவமான வல்லமையான கரத்திலிருந்து இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைய செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டு முழுவதும் தம்முடைய வல்லமையான கரங்களை காத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை